தை பிறந்ததுமே மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் எல்லாரோட மனசுல நினைவுக்கு வரும். அதுபோல புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளாக பார்க்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நேற்று நிறைவடைந்தது. இன்று பாலமேட்டு களத்தில் இருக்கிறோம். பாலமேட்டு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இன்று 1000 காளைகள் களமிறங்க இருக்கிறது. 600 வீரர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய வாடிவாசல் என்பது சிறிதாக இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய மாடுகள் நேராக வெளியேறக்கூடிய ஒரு வாடிவாசலாக பார்க்கப்படும். அதே போல பாலமேட்டை நாம் பார்க்கும் பொழுது பாலமேட்டில் இருக்கக்கூடிய அந்த வாடிவாசல் என்பது அங்கு இருக்கக்கூடிய பகுதி என்பது பெருசு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாடிவாசலில் இருந்து மாடுகள் வெளியேறி அது மாடுகளை பிடிக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு பக்கமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாலமேட்டு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான பொதுமக்கள் கேலரிகளில் இருந்து பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விஐபிகள் இங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டாகவும் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு இருக்கிறது. பாலமேட்டு ஜல்லிக்கட்டினுடைய புறவாடிவாசல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள். அதாவது காளைகளை கொண்டு வருபவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த கட்டைகளில் அவர்களுடைய மாடுகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். தடுப்புகளுக்கு நடுவில் அவர்களுடைய காளைகளை கொண்டு வரணும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு டோக்கன் அடிப்படையில் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும். அதன் பிறகு மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கும். மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை முடிந்ததன் பிறகுதான் மாடுகள் உள்ளே களம் இறங்குவதற்கான அனுமதி வழங்கப்படும். அதே போல வீரர்களை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் 50 பேராக களம் இறங்குவார்கள். கிட்டத்தட்ட 12 சுற்றுகள் வரை நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு சுற்றிலும் அதிகமான மாடுகளை பிடிப்பவர்கள், குறைந்தது 2 காளைகளை பிடித்திருப்பவர்கள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். அந்த வகையில் குறைந்தது 2 காளைகளை பிடித்தவர்கள் என அந்த 12 சுற்று நடந்துவிட்டால் அந்த 12 சுற்றில் தகுதி பெற்ற வீரர்கள் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள். இறுதிப் போட்டியிலும் காளைகளை பிடித்து அதிக எண்ணிக்கையில் காளையை பிடித்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு சிறந்த வீரராக கருதப்படுவார்கள். இந்த முறை பாலமேட்டில் சிறந்த வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு பசுமாடு மற்றும் கன்று ஆகியவை வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த வீரர் 2வது இடம் பெறுபவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாலமேட்டை பொறுத்த வரைக்கும் பரிசுகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இங்கு காளைகள் அடக்குபவர்களுக்கு மெத்தை, கட்டில், பீரோல், ஃப்ரிட்ஜ் இது போன்ற பொருட்கள் எல்லாமே அவர்களுக்கான அந்த பரிசு பொருட்களாக வழங்கப்படும். அதே சமயம் இந்த பாலமேட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இங்கு அந்த போட்டியை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆற்றுப்பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தான் வெளியேற முடியும். அதற்கான பாதுகாப்பு பணிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாடுகள் வெளியேறக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. அங்கு கடந்த காலங்களில் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கு ஒரு தனி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவார்கள். அந்த இடத்திலும் காவல்துறையினர்களுடைய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பவர்கள் மற்றும் உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் விதமாக டேப்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கே சின்டெக்ஸ் டேங்குகள் மூலமாக தண்ணீர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதிய நேரத்தில் வெயில் நேரத்தில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த டேங்குகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி அதனுடைய தொடக்கத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டிகள் எல்லாமே தொடங்கி நடைபெற இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் இங்கே விளம்பரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் இங்கே பரிசு பொருட்களும் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அங்கே இறுதிக்கட்ட பணிகள் என்பது தீவிரமடைந்திருக்கிறது.